டிவிக்கு ஆட்சி வந்து 2 மாசம் ஆயிடுது. எப்படி இருக்குன்னா குறிப்பா பெரம்பலூர் அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் மாறுதல்லாம் ஒன்றும் அப்படியே தான் இருக்கு. நிறைய கரண்ட் போகுது, அப்படியே தான் இருக்கு. ரெஸ்பான்ஸும் கிடையாது. சரி. அவங்கள கரண்ட் பில் ஏற்றினாலும் கரண்ட் போகாது. லாஸ்ட் 5 இயர்ஸில் ஃபோன் பண்ணி ஒரு 5 நம்பர் வச்சுருப்பேன். ஏஇ அவங்க இவங்கலாம் யாராவது ஒருத்தர் 2 நம்பராவது எடுப்பாங்க. இது எந்த நம்பரும் எடுக்கிறது கிடையாது. கரண்ட் போக தான் செய்து அங்கே பள்ளம் நோண்டி தான் வைக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக தெரியல. விஜய் வந்தாலும் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஏமாற்றம் தான். ரெண்டும் ஒன்று தான். லாஸ்ட் 5 இயர்ஸ் சூப்பர், இது சூப்பர் இல்லைன்னுலாம் சொல்லல. எல்லாம் ஒன்று தான். அண்ணாமலை வந்தால் பார்ப்போம், இல்லை சீமான் வந்தால் பார்ப்போம். சான்ஸ் இருக்கிறதுக்கு எப்படி பாக்குறீங்க? இப்ப சீமான் வந்து மாற்றம் கொடுத்து 16 கொடுத்தே தீர்வாருன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் தான். இப்போ இவரை பார்க்கலாம் தானே போட்டோம். இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுது இல்லை. அதே மாதிரி தான் ஆனா பல கொள்கைகள்லாம் ஏற்கனவே சீமான் சொல்லியிருந்தாரு, படம் இல்லை சொல்றீங்களா? பட் அவருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் அது சினிமா கவர்ச்சி தான். எம்ஜிஆர் அந்த ஃபேஸு, ரஜினிகாந்த், அஜித், விஜய். ரஜினி அஜித் நின்னாலும் வரலாம். அது வரேன்னு சொல்லிட்டு வரல, அதெல்லாம் வேற விஷயம். அவங்களுக்கு அந்த மாஸ் இருக்கு. அஜித் சுத்தமாக சினிமா உள்ளேயே ரசிகர் மன்றத்தையே கழிச்சிட்டாரு 12 வருஷம் முன்னாடி, 10-15 வருஷம் நடிக்கிறது இல்லை. ஆனால் அவருக்கு இவ்வளோ வர பெரிய மாஸ் இருக்கு. ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரஜினி வந்து வரல. 96 பயன்படுத்தியிருந்தா பயங்கரமே வந்திருக்கலாம். இதை விட அதிகமாக வந்திருக்கலாம். இந்த மாதிரி 107 சீட்டுக்கு வச்சுட்டு 10 சீட்டு 15 சீட்டுக்கெல்லாம் தொங்கராத அளவுக்கு வந்திருக்கலாம் ரஜினி. ஏன்னா எம்ஜிஆர் 130 வந்தார். 69% தான் நீ ஓட்டு போட்டாங்க. அதில் 35 வாங்கினார். இவர் 82-84% வந்து அது கூட 35ன்றது தவறான கணிப்பு. அந்த 5 கோடிக்கு தான் இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. 5 கோடி 12 லட்சத்தை கம்பேர் பண்ணாக்கா இவர் 33 தான் வருவார். அதுக்கு எவ்வளோ ஆட்டம் ஆடுறாரு. ஆனால் ஒன்றும் சரியில்லை தான். தேங்க்ஸ். மெயினாக மார்னிங் பீக் ஹவர்ஸில் வந்து நான் வேலைக்கு போகிறப்போ ஸ்கூல் சவாரிங்கெலாம் பார்ப்பேன், ஆட்டோங்கெலாம் பார்ப்பேன். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் போகிற ஆட்டோவில் 4-5 குழந்தைங்க பேக்கெல்லாம் சைடில் தொங்க விட்டுன்னு அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆட்டோ மட்டும் இல்லை, பஸ்ஸும் சரி. நான் ஒரு 2A பஸ்ஸு நான் அது பார்த்தேன். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு, ஒரு பக்கம் சாஞ்சே போகுது. இதை வந்து ஆக்சிடென்ட் ஆனால் தான் தடுப்போன்னு கிடையாது. இது முன்னெச்சரிக்கையாக சொல்லி கொஞ்சம் பஸ்ஸில் சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா நிற்கக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ஆட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம் இது. சரி. சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதை விட தான் இதாக இருக்குது, இதை விட அதை இருக்குது. உங்களுக்கு இப்போ பத்திரிக்கை நிறுவனருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் யாருமே வந்து சொல்கிறது தான் செய்வாத்தார செஞ்சவங்களாம் மறைஞ்சிட்டாங்க. இன்னமே இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும். ஒரே வார்த்தை அதை. இல்ல விஜய் வந்து மாற்றம் தரணும்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. உங்களுக்கு தெரியாதா? அது மாற்றுறதுன்னா நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, பொருளாதாரம் என்ன இருக்குது, அதுக்கு என்ன வசதி இருக்குது, வரி போடணும். வரி போட்டால் தான் எது தீர்மானிக்க முடியும். எத்தனை ஆஃபீஸரு, எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போட்டால் கூட பணம் இல்லாமல், பாக்கெட்டில் பணம் இல்லாமல் எந்த விஷயமும் செய்ய முடியாது. பணம் இல்லாமல் செய்ய முடியாது. அது ஒன்றும் உங்களுக்கு நல்லா தெரியாது. விஜய் வந்து இப்ப எங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்காரு. அவர் அப்படித்தான் சொல்லுவார். அவரை தான் அப்படித்தான் சொல்லுவார். வரவங்களாம் வந்து தேன் எடுக்கிறவன் வேலை செப்பாமல் யாருமே இருக்க முடியாது சார். அது உலகத்தினுடைய அருமை. அதுக்கு தான் வரும். சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க சீமான். சீமா வந்து பேசுகிற அருமையாக இருக்குது, அவன் வார்த்தை நல்லா இருக்குது. உள்ளவுடைய தமிழ்நாட்டில் அரசியல் இன்னைக்கு இருக்கிற சீமான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக இருக்கிறான். பரவாயில்ல. இப்போ டிவிக்கு ஆட்சி எப்படிதான் இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆர்டி ஆஃபீஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு குறைவா இல்லை. நல்லா இருக்கு. லஞ்சம் எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நான் எஃப்சி பாஸ் பண்ணேன். அதெல்லாம் அவனை நேரடியாக போய் கட்டிட்டு வந்து அங்க ஏதாவது காசு கேட்டாங்கன்னா காசு கொடுத்தீங்களா? இல்லை யாருமே இல்லைண்ணா. இப்போ நம்ம நேராக போனோம், வண்டி நல்லா இது பண்ணிட்டு மீட்ரு எல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா இது பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன ஆட்சிக்கு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா. இல்ல விஜய் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது தெரிலண்ணா. நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்டி ஆஃபீஸ் வரைக்கும் நான் போயிட்டு வந்த வரைக்கும் சொல்கிறேன். மற்றபடி மக்கள் மத்தியில் உண்மை விஜய்க்கு ஆதரவு இருக்கா? இந்த தொகுதிக்கு வரவே இல்லை அவரு. இப்போ வந்தாருண்ணா, எங்கள் வீட்டை வந்து அகரத்துக்கு வந்தார் ஒரு வாட்டி வந்து எலெக்ஷன் முன்னால். அதுக்கப்புறம் வரல. பட் நீங்க இப்போ உங்களோட ஆட்டோலாம் வருவாங்கல்ல, யாராவது வந்து விஜய் கட்சியை பத்தி ஆட்சி பத்தி அதை பற்றி பேசுகிறாங்கண்ணா. பேசுறாங்க. எப்படி நல்லா பேசுறாங்களா? நல்லா தான் பேசுகிறாங்க. நல்லா பேசுறாங்க. உண்மை மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காண்ணா? நேற்று கூட பார்த்தேன். நேற்று பாலவாக்கம் போயிட்டு வரும்போது காலையில் 9:45 வண்டி வந்தது. அவர் பாட்டுன்னு ஒரு ட்ராக்ல போறாரு, எங்க வண்டியில ஒரு ட்ராக்ல அமிச்சாங்க.
அந்த புதுசா இருக்குல்ல. அதெல்லாம் புதுசா இருக்கு. நேத்து நான் கரெக்டா 9:50 நேத்து நான் பார்த்தேன். பாலவாக்கா திருவான்மியூர் பஸ் ஸ்டாப் தாண்டி சவாரி போயிட்டு வரும்போது ஒரு நடுவுல 2 இது வச்சிடறாங்க. சரி. ஒரு இதுல அவர் போயிடுறாரு, ஒரு இதுல நம்மள அமுச்சு விட்டுறாரு. முன்னாடிலாம் முதலமைச்சர் வந்தாருன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் சிக்னல்ல நிக்க வச்சிடறாங்க. இப்ப அப்படிலாம் நிக்க வைக்கிறாங்க. ஆட்சி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி சார். நார்மலாக போகுது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. பெரம்பலூர் தொகுதியில இப்ப கரண்ட் கட்டலாம் ஆனா உடனே வந்துருக்காங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. கட் ஆகுது. சில நேரத்தில் கொஞ்சம் 1 ஹவர் 2 ஹவர் ஆகும், அவ்வளோதான் வந்துடுது. வந்துட்டு பஸ் எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வருது. பஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப் எல்லாம் ரெடி பண்ணி மக்கள் நேரடியா விஜய் கிட்ட புகார் தெரிவிக்க ரெடி பண்ண போறேன்னு இருக்காரு. ஆனா அவரு உங்களை வந்து பாக்கலங்கிறது வருத்தமா இருக்காண்ணா. அப்படியா? இல்ல கேக்குறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா திருச்சி போனாரு, ஆமாம், கரூர் போனாரு, ஆனா இங்க மட்டும் வரலையாண்ணா. இன்னும் வரல. வருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார். கண்டிப்பா வருவாரு. மக்கள் வைக்கப்பட்டீங்களா? என்ன காரணம்? ஏதாவது வந்தால் ஒரு நல்லது செய்வார். ஊழியல் இருக்காது, இந்த ரவுடிஸுங்கெல்லாம் இருக்காது. இந்த பெண்கள் பாதுகாப்புலாம் குத்துக்கிறாரு, இப்பயே குத்துக்கிறாரு. சிங்கப்பெண்ணு ஒரு வண்டி விட்டுக்கிறாரு. பரவாயில்ல, நான் பார்க்குறேன், சந்தா சுற்றுறாங்க. அது நோ ப்ராப்ளம், ஒன்றும் ப்ராப்ளம், பரவாயில்ல. ஆனா எப்படி இருக்குண்ணா டிவிக்கு ஆட்சி? அதான் சொல்றது நான் சொல்ல முடியாது. நான் சொன்னேன். ஓகே, நான் கெட்டாகுது, இந்த ப்ராப்ளம் இல்லை. மக்கள் மத்தியில இப்ப இங்க வர்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ரெண்டு க்ளீனாக எங்க போனாலும் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் யாரும் வாங்க மாட்டாங்க, யார் சொல்லிருக்காரு. அது இல்லை, வாங்காதான் இருப்பாங்க சார். வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வாங்காதான் இருப்பாங்களா? சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. கரண்ட் எல்லாம் போன உடனே வந்துருந்தாங்க. அதெல்லாம் பஸ் வசதி எல்லாம் அதெல்லாம் வசதி கெட்டாகுது. நேரத்துக்கு கெட்டா அதெல்லாம் வருது. பெரம்பலூர் தொகுதி விஜய் முதல்வரோட தொகுதி. ஏதாவது மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இல்லை இல்லை, நம்மளும் அதான் முன்னாடி தானே வரும். முதல்ல இது ஆகிடுது, முன்னாடி தான் வரும். உங்களை என்ன பார்க்கவே வரலையா? உங்க படத்துக்கு கட்ட மாட்டேனா? இல்லை, அவருக்கு தான் எப்படி அவருக்கு இப்போ அவருக்கு எப்படி இருக்குதோ. டிவிக்கு சூப்பரா ஓடுதுங்க, சொல்லுங்களா. சூப்பரா ஓடுதா. சரி. நம்ம தளபதி வந்து நல்லா ஓடினாங்க. இந்த தொகுதிக்கு வரவே இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தொகுதிக்கு அவருக்கு வருவார். அவர் வருவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. அடிக்கடிக்கு வருவார் அவர். இப்ப இந்த சிங்க பெண்கள் இந்த மாதிரி திட்டம்லாம் எப்படி இருக்கலாம்? சிங்கப்பெண்ணு இங்க ஒரு வாரம் நின்னாங்க போது இங்க பெரம்பூர்ல நல்லா இருந்தது. டெய்லி நின்னா நல்லா இருக்கும். இங்கதான் ஸ்கூல் பசங்கலாம் வந்து நல்லா ரேஸ் மாதிரி போறாங்க, வண்டி ஏத்துன்னு ரொம்ப ஃபாலோ பண்றாங்க போது. என்னன்னு தெரியல. பொம்பளை பசங்க பாதுகாக்கிறது நல்லதுதான். நம்ம வீட்டுல 2 பசங்க இருக்கிறாங்க, அது வழியோட சொல்றோம். நம்ம இப்ப டிவிக்கு ஆட்சி ஓகே வேணும் இந்த மாசம். நல்லா சிறப்பா தான் போயின்னு. அவர் வரலங்கிறது உனக்கு மனது கஷ்டமா இருக்காங்க. உங்களை வந்து பார்க்க. ஏன்னா திருச்சி போனாரு, கரூர் போனாரு. திருச்சி கரூர் போனாருன்னா அங்க பாதிக்கப்பட்டவங்க பாக்குறது நல்லது தானே. எத்தனை பேர் 40 பேர் செத்துக்கிறாங்க. ஆனா இந்த சொந்த தொகுதி உங்களை வந்து பார்க்கலையா? கேட்குறேன். வருவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வருவார், கண்டிப்பா வருவார். உங்களுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிருக்காரு. எதுவா இருந்தாலும் நீங்க நேரடியா அந்த ஆப் ஒன்றும் வெளியே வரலையே. ரெடி பண்ணி வரப்போகுது. வந்தா நல்லதுதான், சந்தோஷம் தான். நீங்க சொல்லணும். எப்படி பெரம்பலூர் தொகுதி எப்படி இருக்குன்னா விஜய் ஆட்சிக்கு அப்புறம் விஜய் ஆட்சிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து பார்க்கணும். அவரு பார்க்காதது ஒரு குறையா தான் இருக்கு. ஏன்னா இறங்கி வந்து யாருமே எப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் இறங்கி வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தெரியும் வர வேலை செய்கிறாரு அப்படின்னு. 2வது விஷயம் வந்து இறங்கி வந்தால் தான் ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். இப்போ இந்த 4-5 ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே பெரம்பூர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ரோடு எங்கேயுமே நல்லாவே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். இல்லை ஒரு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மினிஸ்டரை யாராவது அனுப்பிச்சி விட்டு எம்எல்ஏயோ இல்லை கவுன்சிலர் யாரோ வந்து பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. யாருமே வந்து பார்க்கறது கிடையாது. அங்கேருந்து ஜெயிச்சதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாதிரி தெரில. ஆனால் அவருக்கு விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அவருடைய பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்கணும். ஒரு வீடு நடத்தணும், அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவருக்கு வந்து அந்த தகவல் போய் சேரணும். இல்லை அவர்கிட்ட சொன்னால் தானே, வந்து பார்த்தா தானே தகவல் போய் சேர முடியும். வந்து பார்க்கவே இல்லைன்னா அங்கேயும் தகவல் கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். ஆனா இந்த பொதுவாக எப்படி இருந்தா பொதுவான நம்ம ஆட்டோக்காரனை கண்டுக்கினா தாஞ்சி நம்ம எதுவும் சொல்ல முடியும். ஆட்டோக்காரனை அந்த ஆட்சிலையும் கண்டுக்கல, இந்த ஆட்சிலையும் கண்டுக்கல. இந்த ஆட்சியில் லைட்டாக மனு போயிருக்குது. இன்னும் சக்ஸஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஊழல்லாம் வந்து ஒழிக்க போறேன் அப்படின்னு தான் சொல்லுகிறாங்க. ஆனால் அது வரைக்கும் ஒன்றும் முடியல. பேச்சுவார்த்தைலாம் ஓடுதே தவிர இன்னும் ஊழல் ஓடியில் தான் இருக்குது. அன்றைக்கி கூட ஆர்டி ஆஃபீஸுக்கு போகிறோம், 2000 ரூபா ஆச்சு. 2000 அவனுக்கு கமிஷன் போய் தான் வண்டியை சேவ் பண்ணுறாங்க. நேற்று அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஊழல் யாராவது சொன்னா நீங்க உடனே இது பண்ணுங்க, நீங்க இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நேரடியா. அது மாதிரி ஒருத்தருக்கும் நம்ம ஆள் காட்டிலாம் விட முடியாது. அது அவங்கள தான் வந்து இறங்கி பார்க்கணும். சிங்க பெண்கள்லாம் படையில அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த போலீஸ்காரங்களும் சரியாக வேலையை செய்யறது கிடையாது. காலையில் ஆஃபீஸ் டைம்லலாம் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, எவனுமே கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா மரத்தடி பார்த்து ஓரமாக உட்காந்துக்கிறாங்க.
கரண்ட் இந்த பஸ் இதெல்லாம் கரெக்டா அதெல்லாம் கரெக்டாக தான் போகுது. விஜய் வந்த பிறகு எப்படி இருக்குது ஆட்சி எல்லாம்? நான் வெளியவே வர்றதில்ல, வீட்டில் தான் ஆனா இருக்கிறேன். மத்தபடி எப்படி இருக்குப்பா தொகுதி விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு? எல்லாம் நல்லா தான் இருக்கு. கரண்ட் கட்டணம் போனா உடனே கரண்ட் எல்லாம் வந்துருக்கா? வந்துடுது. இந்த மாதிரி பஸ் வசதி அந்த மாதிரி இல்லாமா பஸ் வசதி எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆட்சி நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. பாக்குறீங்களா அவர் பேசுறதுலாம் கேட்குறீங்களா? எப்படி பேசுறாரு, எப்படி பண்றாரு? ஆ இதெல்லாம் பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு. நல்லா எல்லாம் பார்க்குறோம், பிடிச்சிருக்கு. நீட் அவுட் பண்ணீங்களா? என்னப்பா? நீட் அவுட் பண்ணீங்களா? இல்லைப்பா.